வணக்கம் நண்பர்களே. கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம போன வீடியோல மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் சில முக்கியமான கான்செப்ட்ஸ் பத்தி ரொம்ப டீடைலா பார்த்தோம். முதல் பாடத்தை நீங்க இன்னும் பார்க்கலைனா கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. அப்போதான் இந்த பாடம் இன்னும் நல்லா புரியும். இப்போ இந்த லெசன் 2ல மார்க்கெட்டிங்கோட இன்னும் சில அடிப்படையான விஷயங்களை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி பார்க்க போறோம். இது உங்க MBA டிகிரி கோர்ஸோட ஒரு முக்கியமான பகுதி. வாங்க, நேரத்தை வீணாக்காம லெசன் 2க்குள்ள போலாம். 2.1 Introduction. நண்பர்களே, மார்க்கெட்டிங்கிறது ஒரே நாள்ல வந்துடல. இது பல 100 வருஷமா, பல 10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வந்திருக்கு. ஆரம்பத்துல வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் முக்கியமா இருந்துச்சு. அதாவது எதையாச்சும் உற்பத்தி செஞ்சா போதும், அது தானா வித்துடும்னு நினைச்சாங்க. ஆனா காலப்போக்குல இந்த சிஸ்டம் மாறி இப்போ ரிலேஷன்ஷிப் ஏரா அப்படின்னு கஸ்டமருடன் உறவுகளை உருவாக்குறது ரொம்ப முக்கியமாயிடுச்சு. இந்த கால மாற்றத்துல தான் சேல்ஸ் தனியா, மார்க்கெட்டிங் தனியா, அட்வர்டைசிங் தனியா, ரீட்டைலிங் தனியான்னு ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு ஸ்பெஷலைசேஷன், தனித்தன்மை வந்துச்சு. இந்த மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பிசினஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டையே உருவாக்குச்சு. 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில இருந்து பல படிநிலைகளை கடந்துதான் இப்போ இருக்கிற மாடர்ன் மார்க்கெட்டிங் உருவாகியிருக்கு. மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை பரிமாறிக்கிறதுல சம்பந்தப்பட்ட எல்லா தனிநபர்களும் நிறுவனங்களும் தங்களுடைய தேவைகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை முன்னாடியே கணிச்சு எல்லாருக்கும் பரஸ்பரம் திருப்தியா இருக்கிற மாதிரி செயல்படுற எல்லா வேலைகளும் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்க்கெட்டிங் நடக்கணும்னா கண்டிப்பா ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்றம் நடக்கணும். அதாவது ஒருத்தர் தன்னோட ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு பேமெண்ட்டுக்கு, பணமா இருக்கலாம், வேற எதுவா வேணா இருக்கலாம், கொடுக்கணும். இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் தான் மார்க்கெட்டிங்கோட மையப்புள்ளி. இந்த எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா மார்க்கெட்டிங் இல்ல. 2.2 Marketing Utilities. இப்போ ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் ஒரு கஸ்டமரின் தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு மார்க்கெட்டிங் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு 4 விஷயங்கள் இருக்கு. ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது இந்த யூட்டிலிட்டிஸ் இன்னும் அதிகமாகும். 1. ஃபார்ம் யூட்டிலிட்டி. இது என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் கஸ்டமர் தேவைக்கு ஏத்த மாதிரி தயாரிக்கப்படுறது அல்லது மாத்தப்படுறது. உதாரணமா, ஒரு கார் கம்பெனி ஒரு டிரைவர் தன் ஐபாட் அல்லது வேற சாதனங்களை இணைக்கிற மாதிரி காரை டிசைன் பண்றாங்கன்னு வெச்சுக்கோங்க. அதாவது கஸ்டமர் வசதிக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்டை உருவாக்குறது. 2. டைம் யூட்டிலிட்டி. இது ஒரு கஸ்டமர் தனக்கு எப்ப வேணுமோ அப்போ ப்ராடக்டை வாங்கிக்கக்கூடிய வசதி. உதாரணமா, ஒரு குரோசர் சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை அது அதிகமா விற்பனையாகும் சீசன் வரைக்கும் சேமிச்சு வைப்பாரு. இது கஸ்டமர்ஸுக்கு அவங்க எப்ப விரும்புறாங்களோ அப்போ அந்த உணவு கிடைப்பதை உறுதி செய்யும். 3. பிளேஸ் யூட்டிலிட்டி. இது ஒரு கஸ்டமர் தனக்கு வசதியான ஒரு இடத்துல ப்ராடக்டை வாங்க முடிவது. இதுக்கு பெஸ்ட் உதாரணம் என்னன்னா, ஆன்லைன் சேல்ஸ் தான். நமக்கு வீடே ரொம்ப வசதியான இடம். நீங்க எங்க இருந்தாலும் உங்க வீட்டுக்கே ப்ராடக்ட் வந்துடும். இதனாலதான் ஆன்லைன் சேல்ஸ் இப்போ ரொம்ப பிரபலமா இருக்கு. 4. பொசிஷன் யூட்டிலிட்டி. இது ப்ராடக்டின் உரிமை மார்க்கெட்டரிடமிருந்து பையருக்கு மாறுறது. உதாரணமா, நீங்க லோன் வாங்கி ஒரு கார் வாங்குறீங்க. இதுல உங்களுக்கு ப்ராடக்டை சுலபமா சொந்தமாக்கிக்க முடியுதான்னு பாக்குறது தான். அதாவது ப்ராடக்டை சுலபமா கைமாத்தி கொடுக்கறது. 2.3 Traditional versus Integrated Marketing. மார்க்கெட்டிங்கோட அடிப்படைகளை புரிஞ்சுக்க, ஒரு கம்பெனி ஒரு புது ப்ராடக்டை அறிமுகப்படுத்தும் போது பயன்படுத்தப்படும் 2 முக்கியமான அணுகுமுறைகளை தெரிஞ்சுக்கணும். அதுதான் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அப்புறம் இன்டிகிரேட்டட் மார்க்கெட்டிங். பொதுவா ஒரு ப்ராடக்டை உருவாக்குறதுக்கும் லான்ச் பண்றதுக்கும் நேரடியா 5 வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டிருக்கும். டெவலப்மெண்ட், இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன். ட்ரெடிஷனல் அப்ரோச். ஒரு கம்பெனி ட்ரெடிஷனல் அப்ரோச்சை தேர்ந்தெடுத்தால் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் தனித்தனி அலகுகளா வேலை செய்யும். உதாரணமா, டெவலப்மெண்ட் டீம் ஒரு ப்ராடக்டை வடிவமைக்கும். அப்புறம் அதை இன்ஜினியரிங் டீமுக்கு உருவாக்குறதுக்கு கொடுக்கும். இன்ஜினியரிங் டீம் அதை ப்ரொடக்ஷன் டீமுக்கு மாஸ் ப்ரொடியூஸ் செய்ய அனுப்பும். அப்புறம் அதை மார்க்கெட்டிங் டீமுக்கு கொடுப்பாங்க. மார்க்கெட்டிங் டீம் கடைசியா ப்ராடக்ட் லான்ச்சுக்காக அந்த ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூஷன் டீமுக்கு நகர்த்தும். இந்த அணுகுமுறையில ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தன்னோட வேலையை மட்டும் பார்க்கும். அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு அவ்வளவா கண்டுக்காது. இன்டிகிரேட்டட் மார்க்கெட்டிங் அப்ரோச். ஒரு நிறுவனம் இன்டிகிரேட்டட் மார்க்கெட்டிங் அப்ரோச்சை பயன்படுத்த முடிவு செய்தால் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஒரு சிங்கிள் யூனிட்டா ஒன்னா இணைந்து வேலை செய்யும். ப்ரொடக்ஷனுக்கு அதை உற்பத்தி செய்யும் திறன் இருக்கிறதான்னு உறுதி செய்யாம இன்ஜினியரிங் டீம் ஒரு ப்ராடக்டை தொடங்காது. டெவலப்மெண்ட் டீம் ப்ராடக்ட் கம்பெனியின் இமேஜ் மற்றும் அப்ரோச்சுக்கு ஏத்த மாதிரி இருக்கான்னு மார்க்கெட்டிங் டீம் கூட செக் பண்ணும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ப்ராசஸ்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு கட்டத்துல மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுடனும் தங்கள் வேலையை ஒருங்கிணைக்கும். தெளிவா, இன்டிகிரேட்டட் மார்க்கெட்டிங் தான் ஒரு சிறந்த அணுகுமுறை. ஒரு ப்ராடக்டை லான்ச் செய்ய கொஞ்சம் அதிக நேரம் ஆனாலும் அது வெற்றியடைறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ட்ரெடிஷனல் அப்ரோச்ல டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ள முரண்பாடுகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால மார்க்கெட்டிங்ல இது ஒரு காலாவதியான அணுகுமுறையா பார்க்கப்படுது. இது அடிக்கடி கன்சூமரின் தேவைகளை கண்டுகொள்ளாது. இன்டிகிரேட்டட் மார்க்கெட்டிங் அப்ரோச் ஒரு பிசினஸ் ஒன்னா சேர்ந்து ஒரே அழகா செயல்பட உதவுது. 2.4 Marketing Mix. ஒரு ப்ராடக்டோட தொடர்புடைய 4 மார்க்கெட்டிங் மிக்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கு.
மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பத்தி எந்த முடிவுகள் எடுத்தாலும் இத கண்டிப்பா கவனத்துல எடுத்துக்கணும். இதுகளத்தான் மார்க்கெட்டிங்ல 4Ps அப்படின்னு சொல்வாங்க. ஒரு டார்கெட் மார்க்கெட்டை தேர்ந்தெடுத்த பிறகுதான் இந்த 4Psஐ அடையாளம் காணணுங்கிறது முக்கியம். எல்லா மார்க்கெட்டிங் மிக்ஸ் வேரியபிள்ஸும் நம்மளால கட்டுப்படுத்தக்கூடிய உள் காரணிகள். அவை: 1. ப்ராடக்ட். இந்த வேரியபிள் ஒரு கன்சியூமருக்கு தெரியும் உண்மையான ப்ராடக்ட் தொடர்பான எல்லா விஷயங்களையும் விவரிக்குது. இதுல குவாலிட்டி, ஃபீச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், ஸ்டைல், பேக்கேஜிங், பிராண்ட், சைசஸ், லேபிள்ஸ், வெரைட்டி மற்றும் வாரண்டிஸ், உத்தரவாதங்கள் போன்ற விஷயங்கள் அடங்கலாம். அதாவது உங்க ப்ராடக்ட் எப்படி இருக்கும், என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கும்னு சொல்றது. 2. பிரைஸ் வேரியபிள்ங்கிறது வெறும் லிஸ்ட் பிரைஸ் மட்டும் இல்ல. ஒரு ப்ராடக்டோட தொடர்புடைய மத்த எல்லா பிரைசிங் ஃபேக்டர்ஸையும் இதுல அடங்கும். இதுல டிஸ்கவுண்ட்ஸ், அலவன்சஸ், பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் பீரியட்ஸ், கட்டணம் செலுத்தும் முறைகள், காலங்கள், அப்புறம் கிரெடிட் டேர்ம்ஸ், கடன் விதிமுறைகள் இதெல்லாம் அடங்கலாம். இதெல்லாம் ப்ராடக்டோட இறுதி முழு விலையோட தொடர்புடையது. 3. பிளேஸ்ங்கிறது ஒரு ப்ராடக்டோட எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் லொகேஷன் அம்சங்களையும் கவனிக்குது. ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர்ஸுக்கு எப்படி எங்க கிடைக்கும். இதுல அசார்ட்மெண்ட்ஸ், பல்வகை சேனல்ஸ், வழிகள், கவரேஜ் ஏரியாஸ், கிடைக்கும் பகுதிகள், லொகேஷன்ஸ், இடங்கள் மற்றும் இன்வென்ட்ரீஸ், சரக்கு இருப்பு இதெல்லாம் அடங்கும். 4. ப்ரொமோஷன்ங்கிறது ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்டை பப்ளிசைஸ் செய்வதற்கும் கஸ்டமர்ஸுக்கு அதை பத்தி தெரியப்படுத்துவதற்கும் எடுக்கும் முயற்சிகள். இந்த முயற்சிகள்ல அட்வர்டைசிங், விளம்பரம், பர்சனல் செல்லிங், நேரடி விற்பனை, சேல்ஸ், விற்பனை, பப்ளிக் ரிலேஷன்ஸ், மக்கள் தொடர்பு அல்லது இன்டர்நெட் ஆக்டிவிட்டீஸ், இணைய செயல்பாடுகள் இதெல்லாம் அடங்கலாம். அதாவது உங்க ப்ராடக்டை கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்கன்னு சொல்றது. 2.5 Evolution of Marketing. மார்க்கெட்டிங்கிறது 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வெறும் ப்ரொடக்ஷன் சார்ந்ததா இருந்துச்சு. அப்போ இருந்த நடைமுறைகள் எல்லாம் ரொம்ப பாரம்பரியமா சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தகவல்கள் இல்லாம இருந்துச்சு. ஆனா சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜில வந்த முன்னேற்றங்கள், குறிப்பா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பமையோட வளர்ச்சி, மக்கள் வாழும் விதத்தை, அவங்க பிசினஸ் செய்யும் விதத்தை, ப்ராடக்ட்ஸ் விற்று வாங்கும் விதத்தை எல்லாம் மாத்திடுச்சு. மார்க்கெட்டிங் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சதுன்னு ஒரு சுருக்கமான சம்மரி இங்க பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்சேஞ்ச் தான் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியோட ஆரம்பம். மக்களுக்கு குட்ஸை எக்ஸ்சேஞ்ச் செய்ய வேண்டிய தேவை வரும்போது இயல்பாகவே ஒரு மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை தொடங்குறாங்க. ஒரு முக்கியமான மார்க்கெட்டிங் தியரிஸ்டான ரோ ஆல்டர்சன் ஆதி மனிதனை நாகரிகத்தின் பாதைக்கு இட்டுச் செல்ல உதவிய ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு மார்க்கெட்டிங் சிஸ்டம் உருவாகிற வரைக்கும் ப்ரொடக்ஷனுங்கிறதுக்கு பெரிய அர்த்தம் இல்ல. ஒரு பழமொழி சொல்ற மாதிரி யாராவது ஒரு பொருளை விற்கும் வரை எதுவும் நடக்காது. மார்க்கெட்டிங் எப்பவுமே பிசினஸ்ல ஒரு பகுதியா இருந்தாலும் காலப்போக்குல அதோட முக்கியத்துவம் ரொம்பவே மாறியிருக்கு. மார்க்கெட்டிங் வரலாற்றில் 5 முக்கிய காலங்கள் இருக்கு. ப்ரொடக்ஷன் ஏரா, ப்ராடக்ட் ஏரா, சேல்ஸ் ஏரா, மார்க்கெட்டிங் ஏரா மற்றும் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் ஏரா. ப்ரொடக்ஷன் ஈராவுல ப்ரொடக்ஷன் சார்ந்த சிந்தனை தான் பிசினஸ் பிலாசபில ஆதிக்கம் செலுத்துச்சு. அப்போ பிசினஸ் வெற்றிங்கிறது வெறும் ப்ரொடக்ஷன் வெற்றிகளா மட்டும்தான் பார்க்கப்பட்டுச்சு. முக்கியமா ப்ரொடக்ஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் எஃபிஷியன்சில தான் கவனம் செலுத்தினாங்க. இகானமிஸ் ஆஃப் ஸ்கேலை அடையிறது தான் பெரிய நோக்கமாக இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் மலிவான விலையில் பையர்ஸுக்கு கிடைக்க செய்யறது தான் லட்சியமா இருந்துச்சு. ப்ராடக்ட் ஈராவுல ஒரு சிறந்த மவுஸ் ட்ராப்பை உருவாக்கணுங்கிறது தான் நோக்கம். அப்படி உருவாக்குனா பையர்ஸ் தானா வந்து வாங்குவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு சிறந்த மவுஸ் ட்ராப் வெற்றியை உறுதி செய்யாது. மார்க்கெட்டிங் ஹிஸ்டரியில சிறந்த மவுஸ் ட்ராப் டிசைன்ஸ் இருந்தும் நிறைய தோல்விகள் நடந்திருக்கு. ஒரு பெரிய புதிய ப்ராடக்டை கண்டுபிடித்தால் மட்டும் போதாது. அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல ஒரு உணரப்பட்ட தேவையை பூர்த்தி செய்யணும். இல்லன்னா சிறந்த இன்ஜினியரிங் செய்யப்பட்ட உயர்ந்த குவாலிட்டி ப்ராடக்ட் கூட தோல்வியடையும். சேல்ஸ் ஈராவுல நிறுவனங்கள் தங்கள் அவுட்புட்டை அதை விரும்பும் கஸ்டமர்ஸின் சாத்தியமான எண்ணிக்கையுடன் பொருத்த முயற்சித்தார்கள். கஸ்டமர்ஸ் அத்தியாவசியமற்ற குட்ஸ் மற்றும் சர்வீசஸை வாங்க மாட்டார்கள் என்றும் செல்லிங் மற்றும் அட்வர்டைசிங் பணி அவர்களை வாங்க சம்மதிக்க வைப்பதுதான் என்றும் நிறுவனங்கள் நினைத்தன. ஆனா செல்லிங்கிறது மார்க்கெட்டிங்கோட ஒரு சின்ன பகுதிதான். மார்க்கெட்டிங் ஈராவுல கம்பெனியோட கவனம் ப்ராடக்ட்ஸ் மற்றும் சேல்ஸ்ல இருந்து கஸ்டமர்ஸின் நீட்ஸுக்கு மாறிச்சு. மார்க்கெட்டிங் கான்செப்ட்ங்கிறது மேனேஜ்மெண்ட் பிலாசபில ஒரு முக்கியமான மாற்றம். இதை செல்லர்ஸ் மார்க்கெட், அதாவது குட்ஸ் மற்றும் சர்வீசஸ் பற்றாக்குறை உள்ள சந்தையில இருந்து பையர்ஸ் மார்க்கெட், அதாவது குட்ஸ் மற்றும் சர்வீசஸ் ஏராளமாக உள்ள சந்தைக்கு ஏற்பட்ட மாற்றம் மூலம் சிறந்த முறையில் விளக்கலாம். ஒரு வலுவான பையர்ஸ் மார்க்கெட் வந்த பிறகு ஒரு கஸ்டமர் ஓரியன்டேஷனுக்கான தேவை ஏற்பட்டது. கம்பெனிஸ் குட்ஸ் மற்றும் சர்வீசஸை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் அதை மார்க்கெட் செய்ய வேண்டியிருந்தது. இந்த புரிதல்தான் மார்க்கெட்டிங் கான்செப்டன் தொடக்கமாக அடையாளம் காணப்பட்டது. முக்கியமான வார்த்தை கஸ்டமர் ஓரியன்டேஷன். ஒரு நிறுவனத்தின் அனைத்து அம்சங்களும் முதலில் கஸ்டமர் நீட்ஸ் மற்றும் வாண்ட்ஸை மதிப்பிடுவதற்கும் பின்னர் திருப்திப்படுத்துவதற்கும் பங்களிக்க வேண்டும். ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் ஏராங்கிறது ஒரு சமீபத்திய காலம். நிறுவனங்கள் மார்க்கெட்டிங் ஏராவின் கஸ்டமர் ஓரியன்டேஷனை ஒரு படி மேலே கொண்டு சென்று கஸ்டமர்ஸ் மற்றும் சப்ளையர்ஸ் இருவருடனும் உறவுகளை உருவாக்குவதிலும் பராமரிப்பதிலும் கவனம் செலுத்தினார்கள். இந்த முயற்சி மார்க்கெட்டிங்கை ஒரு பையர் மற்றும் செல்லர் இடையே ஒரு எளிய எக்ஸ்சேஞ்சாக பார்த்த பாரம்பரிய கான்செப்ட்லிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்குது.
மாறாக ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங்கிறது கஸ்டமர்ஸ் மற்றும் சப்ளையர்ஸ் உடன் காலப்போக்கில் உருவாகும் நீண்டகால வேல்யூ சேர்க்கும் உறவுகளை உள்ளடக்கியது. டிரான்சாக்ஷன் மார்க்கெட்டிங், அதாவது குறைந்த கம்யூனிகேஷன் மற்றும் தரப்பினரிடையே சிறிய அல்லது எந்த தொடர்ச்சியான உறவும் இல்லாத எக்ஸ்சேஞ்ச்கள் மற்றும் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங்கிற்கு இடையிலான வேறுபாடுகள் மேலே விளக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சுதா நண்பர்களே? மார்க்கெட்டிங் எப்படி காலப்போக்குல மாறியிருக்குன்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். 2.6 Approaches to the study of marketing. மார்க்கெட்டிங்கை படிக்கிறதுக்கு 12 வெவ்வேறு அணுகுமுறைகள் இருக்கு. இந்த அணுகுமுறைகள் மார்க்கெட்டிங்கோட வழிமுறையையும் கான்செப்டையும் தெளிவா விளக்குது. 1. ப்ராடக்ட் அப்ரோச். இந்த அணுகுமுறை ஒரு ப்ராடக்டை டீட்டெயிலா படிக்கிறத குறிக்குது. படிப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ப்ராடக்டோட மார்க்கெட்டிங் சிச்சுவேஷனையும், சப்ளையோட மூலங்கள் மற்றும் நிபந்தனைகள், ப்ரொடியூசர் மார்க்கெட்டிங் ஆர்கனைசேஷன்ஸ், பாலிசிஸ், ப்ராடக்டை விநியோகம் செய்யறதுல பங்கு பெறும் வெவ்வேறு மிடில்மேன், ஹோல்சேலர்ஸ், ரீட்டெய்லர்ஸ் போன்ற கண்ணோட்டங்கள்ல ஆய்வு செய்யப்படுது. 2. ஆர்கனைசேஷனல் அப்ரோச். இந்த அணுகுமுறை மார்க்கெட்டிங்ல ஈடுபட்டுள்ள பல்வேறு மார்க்கெட்டிங் பிசினஸ் யூனிட்ஸை இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறுவனங்கள் மாதிரி பார்க்குது. அதாவது ஹோல்சேலர்ஸ், ரீட்டெய்லர்ஸ் போன்றவை. இந்த அணுகுமுறையை பயன்படுத்தும்போது ஒரு குறிப்பிட்ட மிடில்மேன் பத்தி முழுமையா படிப்பு மேற்கொள்ளப்படும். உதாரணமா, ரீட்டெயிலிங்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், மல்டிபிள் ஷாப்ஸ், மேல் ஆர்டர் ஹவுசஸ் போன்ற ரீட்டெயில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் செயல்படும் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் சர்வீசஸ் அடிப்படையில் ரீட்டெயிலிங்கோட தன்மை மற்றும் முக்கியத்துவம் பத்தி படிப்பு இருக்கும். 3. ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் ஃபங்க்ஷனல் அப்ரோச். இந்த பேரு சொல்ற மாதிரி இந்த அணுகுமுறை குட்ஸ் மற்றும் சர்வீசஸை மார்க்கெட்டிங் செய்யும் ப்ராசஸ்ல செய்யப்படும் பல்வேறு ஆக்டிவிட்டீஸ் பத்தி படிக்கிறது. இது ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் அது செயல்படும் முக்கியத்துவத்தோட சேர்த்து ஆய்வு செய்யுது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் டீட்டெயிலா ஆய்வு செஞ்சு அது செயல்படும்போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறது மூலமா மார்க்கெட்டிங்கை சரியா புரிஞ்சுக்க முடியும். 4. த டிசிஷன் மேக்கிங் அப்ரோச். மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்டோட கண்ணோட்டத்துல இந்த அணுகுமுறை ரொம்பவே முக்கியமானது. மேனேஜ்மெண்டோட ஒவ்வொரு லெவல்லையும் பல முடிவுகள் எடுக்கப்படுது. ஒரு வெற்றிகரமான மார்க்கெட்டிங்ல டிசிஷன் மேக்கிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. மார்க்கெட்டிங் மேனேஜர் தன்னோட வேலையில ரொம்பவே திறமையாவும் கெட்டிக்காரராவும் இருக்கணும். அப்போதான் குட்ஸ் மற்றும் சர்வீசஸை மார்க்கெட்டிங் செய்ய சரியான முடிவுகளை எடுக்க முடியும். 5. கமோடிட்டி அப்ரோச். இந்த அணுகுமுறையின் கீழ் ப்ரொடியூசர்ஸிடமிருந்து கன்சியூமர்ஸ்க்கு குட்ஸ் போற ஃப்ளோ பத்தி படிக்கப்படுது. இந்த படிப்புல ப்ரொடக்ஷன் சென்டர், ப்ராடக்ட்ஸை செல்லிங் மற்றும் பர்ச்சேசிங்ல ஈடுபட்டுள்ளவர்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வழிமுறைகள், குட்ஸை சேல் மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட் செய்வதில் உள்ள பிரச்சனைகள், ஃபைனான்சிங், ஸ்டோரிங் மற்றும் அது தொடர்பான மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. மார்க்கெட்டிங்கோட கமோடிட்டி அப்ரோச்ங்கிறது கமோடிட்டியோட டிமாண்ட் மற்றும் சப்ளையோட தொடர்புடையது. இந்த அணுகுமுறை டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் உடனும் தொடர்புடையது. அதனால இந்த அணுகுமுறை ப்ராடக்ட்ஸுக்காக ஒரு மார்க்கெட்டிங் சிஸ்டமை உருவாக்குது. இது குட்ஸ் மற்றும் சர்வீசஸை மார்க்கெட்டிங் செய்ய தேவையான பிரின்சிபல், ஸ்ட்ராட்டஜி மற்றும் டெக்னாலஜியை கண்டுபிடிக்குது. மார்க்கெட்டிங்கோட கமோடிட்டி அப்ரோச்ங்கிறது பெரும்பாலும் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்ல காட்டன், ஜூட், வீட் போன்றவற்றில பயன்படுத்தப்படுது. 6. ஃபங்க்ஷனல் அப்ரோச். மார்க்கெட்டிங்கோட ஃபங்க்ஷனல் அப்ரோச் மார்க்கெட்டிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி படிக்கிறத குறிக்குது. மார்க்கெட்டிங் எந்த ஃபங்க்ஷனை செய்யுதோ அது முழுசா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லப்படுது. மார்க்கெட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன், பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் மற்றும் மற்ற ஆக்ஸிலரி ஃபங்க்ஷன்ஸை செய்யுது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் பத்தி படிக்கிறது தான் மார்க்கெட்டிங். எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ். மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன்ல பர்ச்சேசிங் மற்றும் செல்லிங் அடங்கும். இவை மார்க்கெட்டிங்கோட அடிப்படை ஃபங்க்ஷன்ஸ். பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்றும் ஸ்டோரேஜ் அடங்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் கஸ்டமர்ஸ் விரும்பியபடி சரியான இடத்துக்கு சரியான நேரத்துல குட்ஸ் அல்லது ப்ராடக்ட்ஸை கொண்டு போகுது. ஆக்ஸிலரி ஃபங்க்ஷன். மார்க்கெட்டிங்கோட ஆக்ஸிலரி ஃபங்க்ஷன்ஸ்ல ஸ்டாண்டர்டைசேஷன் மற்றும் கிளாசிஃபிகேஷன், ஃபைனான்சிங், லேபிளிங், பேக்கேஜிங், ரிஸ்க் பேரிங், இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ போன்றவை அடங்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷனை எளிதாக்குது. மார்க்கெட்டிங்கோட ஃபங்க்ஷனல் அப்ரோச்ங்கிறது கமோடிட்டிஸின் ஃப்ளோ மற்றும் சம்பந்தப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி படிக்கிறது. இது மார்க்கெட்டிங்ல என்ன ஃபங்க்ஷன் செய்யப்படணுமோ அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனா இது கன்சியூமர்ஸின் நீட் மற்றும் வான்ஸை கண்டுகொள்வதில்லை. மேலும் மார்க்கெட்டிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் பயன்பாட்டுக்கு குறைவான முக்கியத்துவம் கொடுக்குது. 7. இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச். மார்க்கெட்டிங்கோட இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் ஏஜென்சிஸ் பத்தி படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஹோல்சேலர்ஸ், இம்போர்ட்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ், பிசினஸ் ஏஜென்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன், பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் போன்றவை. ப்ரொடியூசர்ஸிடமிருந்து கன்சியூமர்ஸ்க்கு கமாடிட்டிஸை சப்ளை அல்லது டிஸ்ட்ரிபியூட் செய்வதன் மூலம் மார்க்கெட்டிங்ல அவங்களுடைய பங்களிப்பை செய்றாங்க. அதனால இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச் தன்னோட படிப்பை அவங்களை மையமாக வச்சிருக்கு. இந்த வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் ஏஜென்சிஸ் எப்படி மார்க்கெட்டிங் சிஸ்டம்காக ஒன்னா சேர்ந்து செயல்படுது அப்படின்னு படிக்கிறது தான் மார்க்கெட்டிங்கோட இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச். இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச் மார்க்கெட்டிங்குள்ள ஈடுபட்டுள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வெவ்வேறு எக்ஸ்பர்டைஸ்களை அடையுது. சரியான இன்ஸ்டிடியூஷன்ஸை தேர்ந்தெடுப்பதன் மூலம் மார்க்கெட்டிங்கோட காஸ்டை குறைக்க முடியும். ஆனாலும் இந்த அணுகுமுறை மார்க்கெட்டிங்கோட முழு அர்த்தத்தை கொடுக்க முடியாது. மேலும் கஸ்டமர்ஸின் நீட் மற்றும் வான்ஸை கண்டுகொள்வதில்லை.
8 சிஸ்டம் அப்ரோச் மார்க்கெட்டிங்கோட சிஸ்டம் அப்ரோச் மார்க்கெட்டிங்கை ஒரு சிஸ்டமா கருதுது. இதுல இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட் மற்றும் ஃபீட்பேக் அடங்கும். குட்ஸ், பிரைஸ், பிளேஸ் மற்றும் ப்ரொமோஷன் இந்த சிஸ்டமோட இன்புட்ல அடங்கும். என்வாயர்மெண்டல் எஃபெக்ட் மற்றும் பயஸ் இன் டிசிஷன் ப்ராசஸிங்ல அடங்கும். அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ், கஸ்டமர் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மற்றும் சோஷியல் வெல்ஃபேர் அவுட்புட்ல அடங்கும். இன்புட் மற்றும் ப்ராசஸிங்கை மறுவடிவமைக்க மெசேஜ் அனுப்புற வேலை ஃபீட்பேக்ல வரும். சிஸ்டம் அப்ரோச் மார்க்கெட்டிங்கோட ஒரு ஒருங்கிணைந்த படத்தை கொடுக்குது. மேலும் மார்க்கெட்டிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸை இதிலிருந்து திறம்பட அடைய முடியும். அதே மாதிரி டைனமிக் என்வாயர்மெண்ட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் மார்க்கெட்டிங்கை என்வாயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்துது. ஆனா இது கஸ்டமர்ஸின் நீட் மற்றும் வான்ஸை கண்டுகொள்வதில்லை. இதை செயல்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 9 என்வாயர்மெண்டல் அப்ரோச் படி என்வாயர்மெண்ட் மார்க்கெட்டிங்கை பாதிக்குது. அதனால என்வாயர்மெண்ட்டை படிச்சு ஸ்கேன் செய்வதன் மூலம் மார்க்கெட்டிங்கை என்வாயர்மெண்ட்டுக்கு பொருத்தமானதா மாத்தணும். என்வாயர்மெண்ட் எப்பவுமே டைனாமிக்கா இருக்கும். அது தொடர்ந்து மாறுது. அதனால இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் ஒரு சேலஞ்சாகவும் தோணுது. மார்க்கெட்டிங்கோட என்வாயர்மெண்ட்டை மைக்ரோ என்வாயர்மெண்ட் மற்றும் மேக்ரோ என்வாயர்மெண்ட் அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாம். மைக்ரோ என்வாயர்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். மைக்ரோ என்வாயர்மெண்ட்டை இன்டர்னல் என்வாயர்மெண்ட்னும் சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன், ஃபைனான்ஷியல் ரீசோர்ஸ், ஹியூமன் ரீசோர்ஸ், ரிசர்ச் மற்றும் டெவலப்மெண்ட், ஆர்கனைசேஷன் கல்ச்சர், சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், லேபர் ஆர்கனைசேஷன், பிரஷர் குரூப், காம்படிட்டர்ஸ், மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ் போன்றவை மைக்ரோ என்வாயர்மெண்டல் கம்போனன்ட்ஸ். இந்த கம்போனன்ட்ஸ் மார்க்கெட்டிங்கை பாதிக்கிறதால அவங்கள ஸ்கேன் செய்யறது கட்டாயம். மேக்ரோ என்வாயர்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். மேக்ரோ என்வாயர்மெண்ட்டை எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்னும் சொல்லுவாங்க. மேக்ரோ என்வாயர்மெண்டல் கம்போனன்ட்ஸ் மார்க்கெட்டிங்கோட கட்டுப்பாட்டுல இருக்காது. அதனால மார்க்கெட்டிங் இந்த கம்போனன்ட்ஸ்க்கு பொருத்தமானதா இருக்கணும். எக்கனாமிக், பொலிட்டிக்கல் மற்றும் லீகல், சோஷியல் மற்றும் கல்ச்சரல் மற்றும் டெக்னாலஜிக்கல் கம்போனன்ட்ஸ் மேக்ரோ என்வாயர்மெண்ட்ல அடங்கும். என்வாயர்மெண்டல் ஸ்கேனிங் மூலமா மார்க்கெட்டிங்கை என்வாயர்மெண்ட்டுக்கு பொருத்தமானதா மாத்த என்வாயர்மெண்டல் அப்ரோச் முக்கியம். ஆனா இந்த அணுகுமுறை செலவு அதிகமானது. மேலும் ஆப்ஜெக்டிவை அடையறதுக்கு குறைவான முக்கியத்துவம் கொடுக்குது. 10 மேனேஜீரியல் அப்ரோச் மார்க்கெட்டிங்கோட மேனேஜீரியல் அப்ரோச் மார்க்கெட்டிங்கோட சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டை ஆதரிக்குது. இந்த அணுகுமுறை மேனேஜீரியல் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் மார்க்கெட்டிங்குள்ள மேனேஜீரியல் டிசிஷன்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த அணுகுமுறை கோல் அச்சீவ்மெண்ட்டுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்குது. மேலும் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் எப்பவுமே கோலை அடைய சுறுசுறுப்பா இருக்கணும்னு வலியுறுத்துது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன் மற்றும் கண்ட்ரோலிங் அடிப்படையில இருக்கு. 11 இக்கனாமிக் அப்ரோச் மார்க்கெட்டிங்கோட இக்கனாமிக் அப்ரோச் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனை அதிகரிக்க முக்கியத்துவம் கொடுக்குது. பையர்ஸ் மற்றும் செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டிங்கோட முக்கியமான கம்போனன்ட்ஸ். கமாடிட்டிஸ் அல்லது சர்வீஸோட பிரைஸ் அவங்களுடைய இன்டராக்ஷன்ஸ் மூலமா நிர்ணயிக்கப்படுது. செல்லிங் மற்றும் பையிங் வேலைகள் நிறைவடையுது. மார்க்கெட்டிங் வரையறுக்கப்பட்ட ரீசோர்ஸஸை பயன்படுத்தி எப்படி வரம்பற்ற நீட்ஸ் மற்றும் வான்ஸை பூர்த்தி செய்வதுன்னு உதவுது. இது மார்க்கெட்ஸை ரீசர்ச் செய்யுது. டிமாண்ட் மற்றும் சப்ளையை படிச்சு ஆய்வு செய்யுது. இது சேல்ஸ்மன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மற்றும் மற்ற ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் மூலமா சேல்ஸ் ப்ரமோஷன்ல நம்புது. இது மார்க்கெட் ரீசர்ச் மற்றும் டிமாண்ட் மற்றும் சப்ளையை ஆய்வு செய்ய வெவ்வேறு எக்கனாமிக் டூல்ஸை பயன்படுத்துது. அதனால இந்த அணுகுமுறை எக்கானமிஸ்ட்களிடையே பிரபலமானது. மார்க்கெட்டிங்கோட எக்கனாமிக் அப்ரோச் ரொம்பவே வளர்ந்தது. மேலும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் உட்பட டிமாண்ட்ஸ் மற்றும் சப்ளைஸை ஆய்வு செய்யுது. ஆனா இந்த அணுகுமுறை மாடர்ன் மார்க்கெட்டிங்க்கு ஒத்துக்கல. மேலும் பல அசம்ஷன்ஸ் அடிப்படையில இருக்கு. 12 லீகல் அப்ரோச். லீகல் அப்ரோச்ங்கிறது மார்க்கெட்டிங்கை சட்டங்கள் மூலம் ஒழுங்குபடுத்தணும்னு வாதிடுது. எல்லா மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டிருக்கணும். ஆக்ட்ஸ், ரூல்ஸ் மற்றும் ரெகுலேஷன்ஸ், பாலிசி, ப்ரொசீஜர், ஒர்க்கிங் ப்ராசஸ் போன்றவை சட்டத்துல அடங்கும். சட்டம் சில வேலைகளை செய்ய தடை செய்யுது. மேலும் சில வேலைகளை செய்யறதுக்கு முன்னனுமதி பெறணும். மார்க்கெட்டிங்கோட லீகல் அப்ரோச் எல்லா மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸும் சட்ட எல்லைக்குள்ளேயே இருக்கணும்னு உறுதியா வலியுறுத்துது. இது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்க அதிக முன்னுரிமை கொடுக்குது. ஆனா இந்த அணுகுமுறை டைனாமிக் என்வாயர்மெண்ட்டை எப்படி கடைபிடிக்கணும்னு தெளிவுபடுத்தல. சட்ட விதிகள், ரூல்ஸ் மற்றும் ரெகுலேஷன்ஸ் மூலம் கன்சியூமர்ஸை பாதுகாக்க முயற்சி செஞ்சாலும் இது கன்சியூமர்ஸின் நீட்ஸ், வான்ஸ் மற்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கண்டுகொள்வதில்லை. இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சுதா நண்பர்களே? மார்க்கெட்டிங்கை அணுகிற பல வழிகளை பத்தி தெளிவா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த லெசன்ல நம்ம மார்க்கெட்டிங்கோட பல அடிப்படை கான்செப்ட்ஸ் பத்தி பார்த்தோம். மார்க்கெட்டிங் யூட்டிலிட்டிஸ் 4 வகைப்படும். அவை ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி மற்றும் பொசிஷன் யூட்டிலிட்டி. மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் மிக்ஸ் பற்றியும் இந்த பாடத்தில் விரிவாக பேசினோம். மார்க்கெட்டிங் எப்படி படிப்படியாக வளர்ச்சியடைந்தது என்பதையும் அதை ஆய்வு செய்வதற்கான பல்வேறு அணுகுமுறைகளையும் பட்டியலிட்டு பார்த்தோம். இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பற்றிய ஒரு தெளிவான புரிதலை கொடுத்திருக்கும் நம்புறோம். இந்த பாடத்தோட கடைசிக்கு வந்தாச்சு நண்பர்களே. மார்க்கெட்டிங்கோட அடிப்படை அம்சங்கள், அதோட பரிணாம வளர்ச்சி, அப்புறம் அதை அணுகிற பல வழிகள்னு நிறைய விஷயங்களை இந்த லெசன்ல கத்துக்கிட்டோம். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வர லெசன் 3ல மார்க்கெட்டிங் பத்தி இன்னும் ஆழமா பார்க்க போறோம். டிஜிட்டல் உலகத்துல மார்க்கெட்டிங் எப்படி மாறி இருக்குன்னு தெரிஞ்சுக்க தயாராயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட, சக மாணவர்களோட ஷேர் பண்ணுங்க.
ரொம்ப முக்கியமா நம்ம கோர்சஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.